என்ன பேசணும்னு எங்க எல்லாரையும் கூப்பிட்ட? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தேகமா இருக்குடி. சந்தேகம்லாம் இல்ல, கிட்டத்தட்ட உறுதிதான். என்னடி பில்டப் எல்லாம் பலமா குடுக்கற? அப்படி என்னதான் விஷயம்? இந்த அனாமிகாவுக்கும் அந்த வீணா போன சித்ராவுக்கும் இன்னும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது. அக்கா, நீ என்னக்கா உளறிட்டு இருக்க? அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு பெரிய சண்டைன்னு ஊருக்கே தெரியும். இதான் இப்ப நான் கேட்டதும் நீ உறுதியா சொல்றல. இத பயன்படுத்தி அவங்க நம்ம கண்ணு முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? அக்கா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் நடந்துட்டு இருக்கறதா சொல்ல வரேன். யாராவது அனாமிகாவை கவனிச்சீங்களா? அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போனதுல இருந்து அவ ஆளே சரியில்லை. யார்கிட்டயும் மறைஞ்சு மறைஞ்சு போன் பேசுறா. நானும் அவங்க அப்பா அம்மா கிட்டதான் பேசுறான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ போன் பேசும்போது அவங்க அப்பா அம்மா அப்பதான் இங்க இருந்து போனாங்க. போன் அவங்க கிட்ட உடனே போன் பண்ணி பேச என்ன இருக்கு? அதுவும் ரகசியமா. அதனாலதான் அது சித்ராவா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவ போன் பேசும்போது யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுங்கிற பயத்துல மறைஞ்சு மறைஞ்சு பேசுறா. பேசும்போது கூட யாராவது பாத்துருவாங்களோன்னு சுத்தி முத்தி பார்த்தபடியே பேசுறா. அக்கா, அவ மறைஞ்சு பேசுறதுனால அது சித்ரான்னு முடிவு பண்ண முடியுமா? இல்ல அது சித்ரான்னு சொல்ல உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப அது சித்ராவா இருக்காதுன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இனிமேலாவது இப்படி இருக்காத மகா. பிரபாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அந்த விஷ பாம்பா அடிச்சு விரட்டியே ஆகணும். அழகே கொல்ல பார்த்தவ இங்க இருந்தா இன்னும் அவ என்னென்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாரு. நீ சொல்றது எங்களுக்கு புரியுதுடி. ஆனா உடனே அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணியே ஆகணுமா? அக்கா, நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. பிரபாவோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா. நீ ஏன் முடிவெடு, நம்ம சேர்ந்து அதை முடிவு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அனாமிகாக்கும் சித்ராத்தைக்கும் நடுவுல இப்ப கான்டாக்ட் இருக்கான்னு முதல்ல நம்ம கன்ஃபார்ம்